என்ன காலிங் மேல இல்ல, சரி கதவு திறந்துட்டு போவோம். சாம்பார் ஆப் எனக்கு. Hey guys, இது கிரேசி ஃபேக்ட் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம ரெண்டமான சில ஃபன்னி வீடியோஸும் ஸ்போர்ட்ஸ்ல நடந்த ஃபன்னியான மொமெண்ட்ஸும் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஏமா எல்லாரும் அங்க ஓடிட்டு இருக்காங்க, நீ என்னமா இங்க ஓடிட்டு இருக்க? ஐயோ, இந்த போட்டியில ஜெயிக்கிற மாதிரி பகல் கனவு கண்டிட்டு அங்க போயிட்டேனே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ இந்த வழியா போயிட்டு அந்த வழியா வர போறேன். ஹே ஜாலி. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தாமா வாட்டர் பாட்டில கொண்டு போய் அங்கேயே வைப்பாங்க, அதை வைக்கிறதுக்கு ஒண்ணு வேற இடமே இல்லையா? அப்ப இதுக்காக நான் கட்டில பாக்கெட்ட சதைக்க முடியும்? அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு போல இந்த பொண்ணு விட்டுறிஞ்ச டிஸ்க் கம்பியில பட்டு திரும்ப இந்த பொண்ணு கைக்கே வந்துருச்சு. என்னடா அது அதிசயம், நம்ம தூக்கப்பட்டது நம்ம கைக்கே வருது. ஒருவேளை நம்ம கிட்ட ஏதாவது சூப்பர் பவர் இருக்கோ? இந்த பொண்ணோட பொசிஷன் ஓட்டமெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா லாஸ்ட்ல யாரோ இந்த பொண்ணு கிட்ட இது லாங் ஜம்ப் இல்ல ரன்னிங் ரேஸ்னு சொல்லிருப்பாங்க போல, தாவி குதிக்கிறதுக்கு பதிலா ஓடிக்கிட்டே இருக்கு. ஏமா இங்க தாவி குதிச்சாதான் பாயிண்ட், ஓடி வந்து உட்கார்ந்தாலாம் பாயிண்ட் இல்ல. சத்திய சோதனை இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. எப்படி கரெக்டா அடிக்கிறேன்னு பாருங்க. ரெடி? ஏண்டி என் பட்டாக்ஸ்ல அடிக்குதா இவ்வளவு நேரம் ஏன் பண்ணியா? மேரத்தான் ரேஸ்ல ஜெயிக்க போறோம்னு ஓடி வந்தா அந்த பொண்ணை இப்படியா பண்ணுவீங்க? வெற்றி வந்தப்புறம் ஓவரா ஆடக்கூடாதுன்னு இதனாலதான் சொல்றாங்க போல. கமாண்டா மாப்ள ஜெயிச்சாச்சுரா, இனிமே நாங்க தான்டா. டிவில லைவா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போதே இந்த பயபுள்ளைங்க இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டானுங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க, பாவம்டா. ஏண்டா டேய், அவன் லைட்டா தானடா தள்ளி விட்டான், அதுக்கு ஏன்டா 5 கிலோமீட்டருக்கு அங்க பிரச்சனை பண்ணிட்டே போற? பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாருங்க, இங்க வந்துருச்சு. ஆண்டி அடித்த அடியே அடியின் வலியே அடிச்சியே தடியாண்டி. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. ஏண்டா மேட்ச் எங்க நடந்துட்டு இருக்கு, நீ ஏண்டா சேவனே நின்னு ரெஃபரிக்கு ஸ்பியர் போட்ட? Another spear! Again! Another spear! A second spear to the champion! Roman Reigns! டேய், அவன் செத்துட்டான்டா. ஏண்டா அங்க ஒருத்த அடிபட்டு கிடக்குறான், ஒரு நல்ல பிளேயர் பண்ற வேலையாடா இது? டேய் ஓவர் ஆக்டிங்க போடாத, போது எந்திரிச்சு வா. மனுஷனாடா நீங்க எல்லாம். வழக்கமா கிரிக்கெட் விளையாடும் போது பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் பாலால் அடி வாங்குவாங்க, ஆனா இங்க ஒரு டைம் அம்பையரும் பாலால் வாங்கியிருக்காரு. இந்த ஹாக்கி பிளேயர் எவ்வளவு ட்ரிக்ஸா ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் 2 பேரை ஏமாத்தி மோத வச்சாரு பாருங்க. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புடா. சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? ஒரு மனுஷன் இந்த ஓட்டைக்குள்ள பால போறதுக்கு எவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு.
ஏன்பா ஒரு பாலை பிடிக்க இத்தனை பேரா ஓடி வருவீங்க? பிடிக்கல பிடிக்கலடா. எக்காரணத்தை கொண்டு உங்க ஃப்ரெண்ட கண்மூடித்தனமா நம்பாதீங்க. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். மச்சான் நான் ரெடியா இருக்கேன், அடுத்து இறங்கிக்கிறேன், ஓகேவா? டேய் யாரா அவன் பேட்டை பிடிக்கிட்டு போறவன்? மச்சான் யாரா அவன்? டேய் டைம் ஆகுதுடா, சீக்கிரம் இறங்குடா. டேய் என் பேட்டை பிடிக்கிட்டு போயிட்டான், நான் எப்படா விளையாடுறது இப்போ? ஏய் திருட்டு பையல. ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச்ல பாலை பாஸ் பண்றேன்னு சொல்லி ஆப்போனன்ட் பிளேயரோட லைஃபையே க்ளோஸ் பண்ணிட்டான் ஒரு பைபிள்ல. You got to get a timeout. நீங்க இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். கிரிக்கெட்ல பேட் ஓடையறதுல ரொம்பவே ரேரா நடக்கிற ஒரு சம்பவம். அப்படி ஒரு சம்பவம் தான் நம்ம ஆண்ட்ரே ரசல் பேட்டிங் பிடிக்கும்போது நடந்துச்சு. As you'll see, sometimes it goes at the. Look at this. That is as rare as you'll see. இங்க நடந்தத தற்செயல்னு சொல்றதா இல்ல விதின்னு சொல்றதா? பாலை போட விடாம தடுத்த ஒரு பாலே காலி ஆயிடுச்சு. கல்லு எங்க போச்சு? அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். எப்பா கோல் கீப்பர் பாலை பிடிச்சா பிளேயர் கிட்ட தூக்கி போடணும். நீ என்னப்பா உன் கோல் போஸ்டுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிற? எனக்கு என்ன அந்த பிளேயர் அந்த சேர் லீடர் பொண்ண தெரியாம பிடிச்ச மாதிரி தெரியல, தெரிஞ்சு வேணுக்குனே பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அந்த பிள்ளை உருண்டு அங்கிட்டு போறா, அவளை ரொம்ப இழுத்து உருட்டுறான் பாரு. ஏண்டா நீங்க காசு வாங்கிட்டு விளையாடுறீங்க, நீங்க அடிச்சுக்கங்க உதச்சிக்கங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. செவரனு ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு அடிக்கிறீங்க. எங்கேயாச்சும் பொது நிகழ்ச்சிக்கு போனா கையை கால் வச்சுட்டு சும்மா இருக்கணும். அப்படி இல்லாம இந்த பையன் என்ன பண்ணானா ஒரு மைக்க கையில எடுத்து பேசுறேன்னு சொல்லி அங்க இருந்து புடுங்க ட்ரை பண்ணிருக்கான். ஆனா மைக்க சுத்தமா பிச்சிட்டான். என்ன தண்ணியே வர மாட்டேங்குது? ஓ தலைகீழா வச்சிருக்கோமா? நான் ஒரு லூசு பைய. இவன் மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா பூரா பையில இப்படிதான் இருக்கானுங்க போல. பாட்டில நேரா வச்சு குடிக்கிறோமா தலைகீழா வச்சு குடிக்கிறோமா கூட தெரியாம குடிக்கிறானுங்க. போனவன் அவனுக்கு முன்னால நான் போய் ஒரு அடி குப்புற வந்துட்டேன். அவரோட சாப்பாடை தட்டி விட்டதுனால உடனே ஓடி போய் இன்னொரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் எல்லாம் பைத்தியமா இருப்பானுங்க போல. டேய் மூடியை திறந்துட்டு குடிக்கணும்டா. மூடி பெருசுதான். ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டினை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஐஸ் ஹாக்கி மேட்ச்ல விளையாடி முடிச்சிட்டு மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்கேட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ அங்க ரெட் கார்பெட் விரிச்சு வச்சிருக்காங்க, அது தெரியாம போயிட்டாரு. ஐயோ என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. திங்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கி வச்சிருந்தா கம்முனு மேட்சை வேடிக்கை பார்க்கணும். அதை விட்டுட்டு பாலை கேட்ச் பிடிக்கிறேன்ட்டு போனா இப்படிதான் ஆகும். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இந்த பாஸ்கெட் பால் பிளேயர் தன்னோட மூஞ்சில மாஸ்க் போடுறதே மறந்து தன்னோட வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை வாட்டரை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறாரோ?
அட கன்றாவியே. கெவின் லவ்ங்கிற பாஸ்கெட் பால் பிளேயர் மேட்ச் நடந்துட்டு இருக்கப்பவே தன்னோட ஜாக்கெட்டை கட்டி சேருன்னு நினைச்சு சக பிளேயர் மூஞ்சிலே தூக்கி போட்டு போயிட்டாரு. ஃபார்முலா 1 ரேஸ்ல உட்கார்ந்திருக்கும் போது பின்னாடி இந்த பைப்ல சேர் இழுத்து ஒரு உட்கார விடாம காமெடி பண்ணிட்டு இருந்தான். ஆனா விதி அவனுக்கே ரிப்பீட் ஆயிடுச்சு. ஐயோ அம்மா சுத்தமா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. ரஃபேல் நடால் ஒரு மேட்ச்ல பால் அடிக்க போகும்போது ஒரு புறா மேட்சுக்கு இடையரா நெட்ல வந்து உட்காந்துக்குச்சு. அதை எவ்வளவுதான் துரத்தினாலும் அது கிரவுண்டை விட்டு எங்கேயும் போகாம எல்லாருக்கும் பல்பை கொடுத்துருச்சு. ஸ்டெஃபிங்கிற ஃபேமஸான டென்னிஸ் பிளேயருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க கேமை பார்த்து ஃபேன்ஸ் ஆனாங்களோ இல்லையோ, இவங்க அழகா பார்த்து நிறைய பேர் ஃபேன்ஸா இருக்காங்க. அதுல ஒரு பைபிள்ல இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டெஃபி will you marry me அப்படின்னு கத்துறான். அதுக்கு உடனே இந்த ஸ்டெஃபி அவனை ஆஃப் பண்ற வகையில அவனை பார்த்து ஒரு கேள்வி கேக்குது. ஒரு சவுத் ஆப்பிரிக்கா vs பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேனான பொண்ணு ஓவரா சீனா போட்டுட்டு இருக்கு. இதை பார்த்து காண்டான அங்க இருந்த சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னடா இது நமக்கு மட்டும் மழை பெய்யுது? ஆனா பாவிகளா, இவனுக்கு பண்ண வேலை தானே இது? ஐயோ கேமரால வேற காட்டுறாங்களே. சரி சிரிச்ச வேற நிப்போம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தங்கமானவங்க, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்க. டேய் இப்பதானே உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு இருந்தேன். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. MMA UFC போன்ற மேட்சுகள்ல ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி பிளேயரோட வெயிட்ட ஸ்டேஜ்லயே Dress இல்லாம செக் பண்ணுவாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி. அப்படி இந்த பொண்ணோட வெயிட்ட செக் பண்ணும்போது அங்க இருந்த ரெட் டி-ஷர்ட் கேமரா இருக்கறதெல்லாம் மறந்து அந்த பொண்ணை இப்படி குறுகுறுன்னு பாக்குறான் பாருங்க. ஒரு அந்த மாதிரி இருக்காருமா. மைண்ட் ப்ளோயிங். நம்ம பார்த்த வேலைலாம் வந்து வருமா? என்ன செவனாண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டியாப்பா? இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? யார் யாரெல்லாம் போறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐஸ் ஸ்கேட்டிங் மேட்ச்ல வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மெடல் போட்டதும் ஒண்ணா நின்னு போஸ் கொடுக்கறாங்க. அப்போ முன்னாடி கேர்ள்ஸ் நிக்க, பின்னாடி பாய்ஸ் நிக்க, நடுவுல நின்ன பையன் மட்டும் குட்டியா நிக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் பணமரம் வேற இருக்கானுங்க. இதனால அந்த ரெண்டு பேரும் அந்த பையனை முட்டை கொடுத்து தூக்கி அவங்களோட ஹைட்டுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஐயோ போச்சே. எப்பவுமே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிச்ச மாதிரி ஓவரா செலிப்ரேட் பண்ண கூடாது. அப்படி பண்ணா இந்த ரெட் டீம் மாதிரி தான் பல்பு வாங்கணும். இந்த ரெட் டீம் போட்ட சர்வே ஆப்போசிட் டிஃபென்ஸ் தடுக்கிறாரு. அப்போ பால் லைட்டா வெளியே போயிடுச்சு. உடனே பால் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு ரெட் டீம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பால் இன்னும் பிளேல தான் இருக்கு. கடைசி செகண்ட்ல கோல் போட ட்ரை பண்ணி கோல் போட முடியாததுனால இந்த பிளேயர் கடுப்பாகி பால தரையில போய் அடிக்கிறாரு. ஆனா அது யாரா அவன் மூஞ்சில அவனே அடிச்சுக்கிறான். பைத்தியமா இருப்பானோ? ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்ச அப்புறமும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் எடுக்கும். அதுல ஏதாவது ஒரு பிளேயர் கூட்ட வச்சு பேட்டி எடுப்பாங்க. அப்படி இந்த பிளேயர் பேட்டி எடுக்கும்போது கூட இருந்த சக ஃப்ரெண்ட்ஸ் அவர் எப்படி வச்சு செய்யறாங்க பாருங்க. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக புசகா பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்திடலாம் பாரு ப்ரோ. கட்சில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். முருகனாங்கிற இந்த ஐஸ் ஹாக்கி டோர்னமெண்டோட மேனேஜர் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக கிரவுண்டுக்குள்ள வராரு. அவர் வழிக்கு விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக ஒரு மேட் போட்டிருக்காங்க. அது வழியா வந்து ரெண்டு டீம் பிளேயர்ஸையும் கூப்பிட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அவர் போகும்போது, தம்பிங்களா ரெடியா? இப்போ அடிச்சுக்காதீங்க, நான் போனதுக்கு அப்புறம் அடிச்சுக்கோங்க. ஐயோ அம்மா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. இந்த NBA பிளேயர் மைக் ஸ்காட் விளையாடிட்டு இருக்கும்போது பால் பிடிக்கிறேன்னு சொல்லி கூட்டத்துல இருந்த ஆளை பிடிச்சிட்டாரு. இப்ப பாரு.
ஏய் மச்சான், கூட்டத்துல ஒரு ஆண்டி செமையா இருக்குடா. இப்ப பாரு அந்த ஆண்டி எப்படி உஷார் பண்றேன்னு. ஆண்டி மேல பாஞ்சதோடு மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த கூல் ட்ரிங்க்ஸ் புடிங்கி குடிச்சிட்டு போயிட்டான் அந்த ஆளு. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you. பை பை, டாடா.